சைடுல ரெண்டு கீழ ரெண்டு பின்னாடி ஒண்ணு ஜாலியா இருக்கீங்களா கலர் கலரா எரியுது நம்ம அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவன் இல்லையா ஆய அடிச்சு துரத்து தம்பி டோனி வா அடுத்து பாசிட்டிவ் நோக்கி போவோம் அடுத்த வாய்ப்பு எப்படி யூட்டிலைஸ் பண்ண அப்படின்றத பார்ப்போம் சொல்லுப்பா எப்படி இருக்கா கேக்குதா எப்ப பிசிஜி போட்டா நேத்தே ஒரு டெஸ்ட் போட்ட வெரி குட் டிஸ்கார்ட் வரியா நாங்க சந்தோஷமா பாக்குறோம் காட்றியா ஓகே ப்ரோ வா காட்டை சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடுறோம் அம்மால அப்படின்னு ஜாலியா இருக்கும் அடுத்து டைட்டில் வெறியாகுதே தேங்க் யூ சோ மச் ப்ரோ யாரையும் மறக்கலையே வெரி குட் ஒருத்தர் மறந்துருந்தா கூட நல்லா இருந்திருக்காது நைஸ் அப்படிதான் இருக்கணும் ஸ்டோவன் ப்ரோ ஜோக்கர் ப்ரோ மதன் ப்ரோ நைஸ் எனக்கு என்னோட பேர் கூட எடுத்துரு அவங்க 2 பேர் போட்டு விட்டுரு பெஸ்ட்டு அவன் 2 பேர் போட்டால் தான் பிரச்சனை இருக்காது நாளைக்கு நீ கூட திரும்பிட்டு எனக்கு மவுஸ் வாங்கி கொடுக்கல மவுஸில் குண்டு வாங்கி கொடுக்கல எஸ்கே பட்டன்ல லைட் இருக்கிற மாதிரி எனக்கு பிசி வாங்கி கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு ஏதாவது உருட்டுவேன் அதனால அவங்களோட பேரை போட்டுக்க என் பேர் எடுத்து விட்டுரு எனக்கு உங்களெல்லாம் பார்த்தாவே லைட்டாக பயமாகுது இன்னைக்கு சப்புவீங்க நாளைக்கு கடிப்பீங்க அதனால எனக்கு சப்பு வேணாம் கடிக்கும் வேணாம் நான் அமைதியாக இருந்துக்குவேன் நல்லது பண்ணாமா அமைதியாக இருந்தமான்னு போயிட வேண்டியதான் டிராஃபி டிராஃபி குட்டியான வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வந்தால அது பழைய வீடியோவில் இருக்கும் சர்ச் பண்ணி பாருங்க குட்டியான வச்சு வீடியோ அனுப்பிச்சு விட்டோம் அது ஒரு கெத்து மொமெண்டா இருக்குமே நீங்க போய் டிடிலாம் போய் கேட்டீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ குட்டியான வச்சு அனுப்புனாங்களாம் அவ்வளோ பெரிய ட்ராஃபியா ப்ரோ அப்படின்னு கேளுங்க ப்ரோ அவங்க சொல்லுவாங்க அது ஒரு மாஸ் எலமெண்ட் தானே போய் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு குஞ்சு மணி தூக்கம் இன்னும் அப்புறம் குட்டியானலாம் வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீ போய் கேட்ப அவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கும் நாங்க ஒண்ணு அப்படி ஒரு கண்டென்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம் எதுல இருக்க வெயிட்டிங் எங்க இருக்கு இரு வர வெயிட்டிங் டோனி உனக்கு என்னடா இது இல்லையா இரு நான் உனக்கு லோன் கொடுக்குறேன் ரோல் ஐடி இது வேற ஐடியா ஆமா ப்ரோ ஓகே ஆமா நீ இன்னொரு இதுல வரல ஓகே இரு வர கைஸ் ரெடியா கைஸ் அடுத்து நம்ம பாசிட்டிவிட்டி நோக்கி போமா எல்லாம் பாசிட்டிவிட்டிக்கு என்ன ஹார்ட் போடுவீங்களா வாங்க அவனுக்கு 100 ரூபா கொடுக்கலனா என்ன இந்த பக்கம் ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபா போட்டு பிசி வாங்குங்களா அத பாப்போம் வாங்க வாங்க ஓ என்னடா இது பழைய காலத்து இதா இருக்கு டேபிளா இருக்கு டேபிள் என்ன வரல ப்ரோ அது இது பண்ணிருக்கேன் ஓகே டேபிள் இனிமேல் தான் வருமா ஓகே டிடிஇ தல டிடிஇ ட்ராய் தமிழ் ஸ்போர்ட்ஸ் டிடிஇ ஓ ஜிடிஎக்ஸ் இது என்னது ஜிஃபோர்ஸ் ஜிடிஎக்ஸ் நான் GTX இல்லங்கண்ணா அதோட RTX பிராண்ட் RTX நம்பர் 50 எவ்வளவு 50 60 சூப்பர் முன்னாடி கட்டு அப்படியே மின்றாப்ளே முன்னாடி கட்டு மின்றாப்ளே காட்டு ஐயோ ஓகே என்னடா அது எடுறா தெர்மோகால் எடுத்துட்டு வைடா பைத்தியம் தெர்மோகால் எடுத்துட்டு வை கீழே வச்சிருந்தா இது பண்ணிட்டோம் ப்ரோ கீழே தான் வைக்கணும் இப்படி பண்ணாத கீழே வை தெர்மோகால் அங்க பாரு கீழே ஒரு ஃபேன் இருக்கு காத்து கீழே போணும்டா பைத்தியம் அது கூலரு யாரா நீ எடுத்துட்டு கீழே வை அதனாலயே உனக்கு ஹீட் ஆகும் பிசி ஹீட் ஆகும் பாத்தியா தில இந்த கிர்காம்பர்கான் வேலை பார்த்து என்ன கர்வ் ஸ்கிரீனா காட்டு என்ன ப்ரோ ஸ்கிரீன் கர்வா இருக்குமா மானிட்டர் கர்வா இருக்குமா காட்டு கொஞ்சம் அப்படி காட்டு சைடா போட்டு காமி மானிட்டர் சைடா போய் காமிப்பா சைடா இப்படி திருப்பு கர்வ் லைட்டா கர்வ் எத்தனை இன்ச்ரா 27 ப்ரோ எத்தனை இன்ச் 27 27 ஐயோ நான் தெரியாம பிசி காட்டலடா கொஞ்சம் கீழே பிசி காட்டிடாடி அப்ப நான் இது கேம் ஸ்கிரீன்ல இருந்துட்டேன் சாரி காட்டு RTX MSI மதர் போர்டு என்னது ஜிகாபைட் ப்ரோ கிகாபைட் ஓகே எத்தனை RAM எவ்வளவு RAM 32 ப்ரோ மொத்தம் எத்தனை ஃபேன்டா 1 2 3 மேல ஒரு ரெண்டு இருக்கா ஆமா மேல ரெண்டு இருக்கு ஓ ஆமா சைடுல 2 கீழ 2 பின்னாடி 1 கூலிங் சிஸ்டம் என்னது கூலிங் சிஸ்டம் மாஸ்டர்னா
பார்த்தேன் கூலர் மாஸ்டர். கூலர் மாஸ்டரா? ஓ என்ன bro? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மேல காட்டு, மேல ஃபேன் தெரியுதா தெரியாதா மேல? தெரியும் ப்ரோ. ஓ ஆமா, இல்ல வெளிய இருந்து அந்த பக்கம் இருந்து பார்த்தா, மேல இருந்து பார்த்தா? மேல இருந்து பார்த்தா தெரியாது. மேல இருந்து பார்த்தா தெரியுமா? தெரியாது ப்ரோ. மேல இருந்து பார்த்தா தெரியுது, லைட்டா தெரியுது. ஓகே ஓகே, லைட்டா தெரியுது. ஏன்னா காத்து வராம மாதிரி தான் கொடுத்துருவாங்க. USB இங்க காட்டு, என்னென்ன பின் இருக்கு முன்னாடி? டைப் சி 3.2. 3.0. ஓகே நைஸ். LED USB. ஓகே ஃபைன், நைஸ் 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 தான். சூப்பர் சூப்பர். கீபோர்ட் மவுஸ் அதுலயே வந்துச்சா இல்ல வந்து என்ன பண்ணிட்டு வாங்கிட்டா? இல்ல ப்ரோ, நான் கீபோர்டு ஜெப்ரானிக்ஸ் தனியா வாங்கிட்டேன் ப்ரோ. ஓ என்ன குவாலிட்டி போடுற இப்போ? உன் முன்னேற்றத்தோட குவாலிட்டி முன்னேற்றத்தை சொல்லு. என்ன கே ப்ரோ இப்ப 1080 போட்டுருக்கேன் ப்ரோ. நெட்வொர்க் போட்டு ஸ்பீட் போட்டு 2K ல போட்டுறலாம் ப்ரோ. ஸ்பீட் செக் பண்ண, அப்படியே ஸ்பீட் டெஸ்ட் போடு, எவ்வளவு வருதுன்னு பாப்போம். இப்படி திருப்புடா கேமரா, இப்படி திருப்புடா, எங்களுக்கு தெரியாது. அப்படி வை. ஸ்பீட் டெஸ்ட் போடு. குரோம்ல போயிட்டு குரோம்ல போடு, குரோம்ல போய் போடு, குரோம்ல போயிடு. குரோம்ல போடு. நான் போடுறேன் ப்ரோ. ஜாலியா இருக்கீங்களா? கலர் கலரா எரியுது. நீ டிசர்வ் இட். யூ டிசர்வ் திஸ். அவ்வளவுதான் தல. வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகும். வாய்ப்பு எங்கேயும் போகாது, இன்னொருத்தருக்கு அடுத்த வரவங்களுக்கு போகும். அடுத்த வரவங்க நல்லா வரவங்க ஜெயிப்பார்கள். அடுத்தடுத்து வரவங்க நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான். முன்னாடி பரவாயில்லடா 150 வருதா? இதுல பண்ணக்கூடாது, இது வந்து ஃபேக். உள்ள போ, ஸ்பீட் டெஸ்ட் வெப்சைட் குள்ள போ. இது வந்து கொஞ்சம் வெளிய தான் பண்ணோம். இப்ப பண்ணு. கோ குடு. பக்கத்துல போ. எவ்வளவு வருது? பாத்தியா? அதுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் பாரு. 30-40 MB பாரு சேஞ்சஸ் இருக்கு பாரு. 200 கிடைக்குதுடா. 200 பரவாயில்லை. 200 பரவாயில்லை. 200 எவ்வளவு? 2K போட முடியுமாடா 200னா? 100 MBPS 2K போடலானே. இல்ல வராது. 100 MBPS 2K வராது. டோனி, எப்படி வந்து நீ வந்து ஒயர்ல கனெக்ட் பண்ணிருக்கியா ஐபாடா? ஈத்தர்நெட் ப்ரோ. ப்ரோ வயர்லெஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிருக்கியா? டுவான் யூஸ் பண்றியா? ஆமா ப்ரோ. ஒயர்லெஸ் செக் பண்ணியா? அது எப்படி செக் பண்றது? டேய், ஒயர்லெஸ் டுவான் தானே வச்சிருக்க? ஆமா ப்ரோ. டிஸ்கனெக்ட் பண்ணு உன்னோட ஒயரை முதல்ல. டுவான் ஓபன் பண்ணு. பண்ணிட்டியா? இப்போ உன்னோட மானிட்டர், உன்னோட பிசியை காமிச்சி, இது ஐபேட் காமி. எனக்கு காமி ஐபேட. மேல இருந்து கண்ட்ரோல் சென்டர் இழுத்து விட்டியா? அது வந்து என்னடா உனது ஆப்ஷனே காணோம். இங்க பாரு, கட்டமா போட்டுருக்கு பாரு. அதழுத்து. அங்க ஸ்ட்ரீம் ஆயிடுச்சா? இப்போ ஃபுல் ஸ்கிரீன் போடு. அங்க பிசில உன்னோட ஐபேட்ல இருக்கிற ஒயர்ல எடுத்து விடு. அந்த ஐபேட்ல இருக்கிற ஒயர் எடுத்து விடு. ஐபேட்ல சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்றா. பண்ணிட்டியா? எங்க இப்ப திருப்பு, கரகரன்னு திருப்பு. உன்னோட கேரக்டர் திருப்பு. ஐபேட்ல கேரக்டர் திருப்புடா. அத காமிடா, ஸ்கிரீனை காமிடா. லாக் இருக்கான்னு பார்க்கலாம். அட ஸ்கிரீன் எதையும் காமி. இப்படி திருப்பு. யாரா பைத்தியம். அப்படியே இப்ப திருப்பு. கிறுகிறுன்னு திருப்பு. லாக் இருக்கான்னு தெரியும். கிறுகிறு. லாகே இல்லடா. உன்னோட ஸ்பீடுக்கு வருதுடா. 0 லாக் வருதுடா. இங்க மேல செட்டிங் போவேன். டுவானோட செட்டிங் மேல பாரு. டுவான் செட்டிங் இருக்கும் பாரு. மேல இருக்கும். மேல பாரு, செட்டிங் இருக்கு பாரு. டுவான் மேல பாரு. உன்னோட கேரக்டர் போட்டோக்கு மேல செட்டிங் போட்டுருக்கு பாரு. செட்டிங் எழுது. இல்ல ப்ரோ. சரி, இன்னொரு டுவான் ஸ்கிரீன் இருக்கு பாரு. அத ஓபன் பண்ணு. இன்னொரு டுவான் ஸ்கிரீன் இருக்கு பாரு. அத ஓபன் பண்ணு. உன் தம்பி அத பண்றான். செட்டிங் போ. என்ன காட்டுது? கொஞ்சம் பக்கத்துல போனா தான் எங்களுக்கு தெரியும். பக்கத்துல போ. இது சரி. iOS டிவைஸ் போ. ஜெனரல்ல ஃபுல் ஸ்கிரீன் எனேபிள் பண்ணுங்க ப்ரோ. கனெக்ட் டிவைஸ் எனேபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள். இதுல வந்து நீ வந்து 2K மாத்தி வைக்கணும். இதுல வந்து அப்பதான் இன்னும் ரெசல்யூஷன் கூடும். இங்க எவ்வளவு இருக்கு பாரு. 1980 கீழ என்ன இருக்கு? அத வச்சிருக்கியா? அத அதிகமா வச்சிருக்க. ஓகே, அத கட்டு. ஓகே, வீடியோ இதுக்கு போ. ஜெனரல் போ. ஜெனரல் ப்ரோ. மேல இருக்கு. ஜெனரல் போ. ஜெனரல் வந்து ஃபுல் ஸ்கிரீன் எனேபிள் பண்ணிக்கோ. ஓகே ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. டிவி வந்து ஒர்க் ஆகுதுடா. 200 MBPS க்கு வயர்லெஸ் ஒர்க் ஆகுதுடா. பரவாயில்லடா. நல்ல வைஃபை இது போலயே. எங்க இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு.
ஒரு டான்ஸ் போடு இதுல ஒரு எமோட் போடு, அந்த ஸ்கிரீன் மினிமைஸ் பண்ணு, ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு, மானிட்டர் அதுல ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு, ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் பண்ணு டுவான. மேல ரைட் சைடு இல்ல ஃபுல் ஸ்கிரீன். அவ்வளவுதான் முடிச்சேன். இங்க டான்ஸ் போடு லாக் இருக்கான்னு பாப்போம். அது வேணாம் நல்ல டான்ஸா போடு. அது காப்பிரைட் மியூசிக், அது காப்பிரைட் மியூசிக். வேற ஏதாவது போடுறா டேய் லவுடே, வேற ஏதாவது போடுறா. காப்பிரைட்ஸா போடுவாப்ல. இல்ல வேற மியூசிக் இருக்க மாதிரி போடு, அப்பதான் தெரியும் லாக் இருக்கா இல்லன்னு. வயர்லெஸ்ல பெரிய டான்ஸ் ஏதாவது போடு, இருக்கும் பாரு பெரிய டான்ஸ் ஏதாவது கீழ. பெரிய டான்ஸ் அதான் விடு இது லாக் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் வெயிட் பண்ணு. பாரு வயர்லெஸ்ல பாரு எப்படி லாகே இல்லாம இருக்கு பாரு. ஜீரோ லேட்டன்சி. ஒன்னாவது. அவ்வளவுதான். இனிமேல் நீ சார்ஜ் இல்ல ஒயர் பிடிச்சி அவசியமா எடுத்துட்டு சூச்சி போலாம், எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போலாம், எங்க வேணா போலாம், எப்படி வேணாலும் கையில வச்சு கிரிகிருப்பா பண்ணலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா ப்ரோ. என்னடா ஐபோட் அதெல்லாம் ஹீட் ஆவல ப்ரோ உங்களுக்கு. 200 mbps க்கு இப்படியாடா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இதுல 200 mbps இப்படி வயர்லெஸ் வரும்னு தெரிஞ்சா நான் கடைக்குடி இது எட்காடு போய் ஓடிடுவேன். நான் சென்னையில இருக்கிறேன். நான் பரவாயில்லையே. மாஸ் டேபிள் வந்து என்ன டேபிள் ஆர்டர் பண்ணிருக்க? டேபிள் வந்து ப்ரோ கொஞ்சம் லென்த்தா நான் உங்களுக்கு அனுப்புறேன் ப்ரோ. சரி ஓகே. இப்போ ஜெப்ரானிக்ஸ் இது இந்த இது ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே. டிவைஸ் ஓகே, எல்லாமே ஓகே. இது ரேம் என்ன ரேம்? இது அப்படியே கிராஃபிக் செட்டிங் காமி, ரைட் கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணேன், அந்த டுவானை க்ளோஸ் பண்ணு தம்பி. ஆனா இன்னொரு மானிட்டர் நீ வாங்கணும்பா, சரியா? ஒரு 5,000 to 7,000 போட்டு அது இன்னொரு மிஷின் வந்தா கூட நான் வாங்கி கொடுத்துறேன். ஒரு மானிட்டர் எடுத்து நீ என்ன பண்ணா மேல வந்து வெறும் கமெண்ட் படிக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் வச்சுக்கணும். ஒரே மானிட்டர் வேலையாவாது, சரியா? ஓகே ப்ரோ. ஒரே மானிட்டர் பட்டா சரிப்பட்டு வராது. ஒன்னு கொஞ்சம் நல்ல டிவைஸ் தான். காட்டு என்னது கொஞ்சம் க்ளோஸ் அப் ப்ரோ. AMD Ryzen 7 எவ்வளவு அது? Ryzen 7 வந்து 30 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்க பில் காமி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்புனேன் ப்ரோ. 37 இல்ல Ryzen 7 எவ்வளவுடா? Ryzen 7 இருங்க உங்களுக்கு நான் பில் அனுப்புறேன் ப்ரோ. இல்ல அப்படியே சொல்லு எவ்வளவு. முன்னாடி போடா காமிடா என்னன்னு. இல்ல நீ வாங்கிருக்கியா? எவ்வளவு Ryzen 7 எவ்வளவு? 8 கோர் ப்ராசஸர் 30 சம்திங் வந்துருச்சு ப்ரோ. நான் 30,000 பரவாயில்ல. 4K நைஸ் தான். கொஞ்சம் அப்படியே இது என்னது? அடுத்து என்னது? ரேம் வந்து 32 GB எவ்வளோ ஆச்சு? இப்போ வேற ரேம் காஸ்ட்லி. ரேம் வேற காஸ்ட் ஆச்சு பயங்கரமா. ஏனால எவ்வளோ காஸ்ட்? ரேம் எவ்வளோ ஆச்சு? 32 GB 32 GB ரேம் எவ்வளோ? இன்ஸ்டாலே பார்த்து சொல்லி எவ்வளோன்னு. இருங்க ப்ரோ அப்படியே பார்க்குறேன். வேற என்ன கிராஃபிக்ஸ் வந்து 5060 எவ்வளோ ஆச்சு? RTX 5060 போதும். ஆஃப் பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடு. AMD Ryzen 7 8 கோர் பரவாயில்ல ப்ரோ. இது வந்து அடுத்த ப்ரோ இது வந்து 4090 போட முடியும் தானே? இது எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்கு போடுற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் நினைக்கிறேன். டம்மி பிசி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 1.5 லட்சம்னா கொஞ்சம் அரசல் புரசலான பிசி தான் கிடைக்கும். ஏன்னா இவன் வந்து பெருசாக வந்து மானிட்டருக்கு 3 லட்சமோ 4 லட்சமோ செலவு பண்ணல. எல்லாமே வந்து CPU தான் போட்டிருக்கான். ஸோ அதனால வந்து பிசி கேம் கூட செட் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் காய் கிடையாது நான். பட் ஆனா இது ஓரளவுக்கு வந்து ஆண்டா 7 வந்து 32,000 ப்ரோ. 32,000 ஓகே. ஓகே. அடுத்து RTX 5060 கிராபிக்ஸ் கார்டு வந்து 35 ப்ரோ. இதே 72,000 போச்சாடா? சூப்பர். ஓகே. RAM 32 GB. RAM வந்து 64 போட்டுக்கலாம்ல, ஏன் வந்து 32? சரி பிஜிஎம்க்கு ஓகே. பட் ஆனால் கண்டிப்பாக மொபைல் இந்த பிசி கேம் கொஞ்சம் ரேம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஓகே. சரி அது ஒன்றும் இல்லை, வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ரெண்டுமே 32 GB 13,000 தானா? 13,500 ப்ரோ. ரெண்டு 13,500 13,500 இல்ல வெறும் 30,500 டோட்டலா வந்து 27,000 ப்ரோ. 27 ராமுக்கு ஆமா ரேம் ரேட் ஆயிருச்சு. ரேம் ஏனால ரேம் ரேட் ஆயிருச்சு, பயங்கரமா ரேட் ஆயிருச்சு ப்ரோ. இட்ஸ் பெர்ஃபெக்ட் பிசி ஃபார் பிசி கேமிங். அப்படியா? மச் பெட்டரா 5060. ஓகே. யார் உனக்கு ஐடியா கொடுத்தது 5060 ஐடியா? RTX 5060 என் தம்பி தான் ப்ரோ. அவன் கொஞ்சம் இது பாப்பான். ஹாய் தம்பி, how are you? நைஸ். சரி ஓகே.
வேற என்னடா ஆர்டிக்ஸ் கூலர் மாஸ்டர் போட்டிருக்கு. எவ்வளவு கூலரு? கூலர் மாஸ்டரா ப்ரோ? அது 7000 ப்ரோ கூலர் மாஸ்டர். ஓகே நல்ல ஓகே நைஸ் தான். இது சிபி யூனிட் எவ்வளோ? கேபினெட் ப்ரோ. கேபினெட் பொட்டி கேபினட்டா? ஆமா 5000 ப்ரோ கேபினட். ஐயோ கேபினெட் 5000. ஆமா. மானிட்டரா ப்ரோ? மானிட்டர் 15000 ப்ரோ. என்ன ஹெட்ஸ் இது? 144ஆ? ஆமா ப்ரோ. இல்ல 180 நினைக்கிறேன். 180யா? 165 ஹெட்ஸ் இருக்கு, 180 இருக்காது ப்ரோ. 144 165 240 அப்படிதான் இருக்கு. 144 வரும் சொன்னா பார்த்தேன். 144 ஹெட்ஸ். ஓகே டேய் வந்து பிசியே விளையாடலாம்டா டேய். பிசி கேம் விளையாடலாம்டா வந்து. அநேகமா நீ GTA 5 விளையாடலாம் நினைக்கிறேன். GTA 5 செட் ஆகும்டா அதுல. முடியும்ண்ணா. GTA 5 விளையாடலாம். வெரி 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 வெரி. நான் ஹாப்பியா டோனி? ஜாலி தான் ப்ரோ. ஹாப்பிடா. பிசி செட் பண்ணிட்ட. M4 வேற கீழே கிடக்குது. அதாவது அந்த ரூமுக்கும் இந்த செட்டப்புக்கும் சம்பந்தம் இருக்கா? நடக்கட்டும். ரூம் ஒழுங்கா பெயிண்ட் பண்ணி ஒரு கேமிங் ரூம் மாதிரி மாத்து. உங்க சொந்த வீடு தானே? ஆமா ப்ரோ. காசு வர இடம் ஆபீஸ் எப்படி கிளீனா இருக்க வேணாமா? எனக்கு சீக்கிரமா ரூம மாத்துற சரியா? வேலை செய்யற இடம் ஆபீஸ் சும்மா தரமா அப்படி கிளீனா இருக்கணும். பீ குட்டி மாதிரி இருக்க கூடாது. தத்திரம் பிடிச்சுக்கோ. ஓகேவா? என்ன இந்த சமயத்துல யாருக்கு நீ நன்றி சொல்ல விரும்புற? என்ன விட்டுட்டு ரோஹன் ப்ரோ. என்ன விட்டுட்டு ரோஹன் ப்ரோ. ரோஹன் ப்ரோக்கு, ஜோக்கர் ப்ரோக்கு, ஜோக்கர் ப்ரோக்கு மிஷின் கொடுத்த எனக்கு மிஷின் கொடுத்த எல்லாருக்குமே ப்ரோ. சின்னதா கொடுத்த பெரிய மிஷின் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ப்ரோ. சூத்து பின்னாடி ஏதோ எரியுதா? மாலா எரியுதுன்னு ஏதாவது பின்னாடி காட்டு. சூத்து பின்னாடி என்னது? உனக்கு ஏதோ எரியுதான்னு பாக்குறேன். ஃபேன் போட்டு வந்திருக்கியா? இல்ல எரியல. குளுகுளுன்னு இருக்கா? எனக்கு நான் ஹாப்பி தானே. எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லல்ல? ஹாப்பி தானே? ஹாப்பி தான் ப்ரோ. எந்த ப்ராப்ளம்? ஹாப்பி தான் ப்ரோ. நான் ஹாப்பி தான். நெக்ஸ்ட் என்ன டார்கெட் வச்சிருக்க? நெக்ஸ்டா ப்ரோ? நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? அடுத்து சேவிங்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி கோல்டு வாங்குறதா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜீரோ கான்ட்ரவர்சி. அடுத்தவங்களுக்கா நீ ஒரு வாட்டி SBTS ராஜாக்காக விளையாண்டு கொடுத்த பத்தியா காசே இல்லாம? அது வந்து ஒன்று அன்னைக்கு தான் வந்து எல்லாம் ஃபைன் பண்ணாங்க நீ நல்ல பையன் அப்படின்னு. ஜீரோ கான்ட்ரவர்சினா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போறது கூட உனக்கு வந்து விழுந்துச்சு பாத்தியா? அப்படி இருக்கணும். சூப்பர்ரா. செம்ம ஜாலியார் போ என்ஜாய் பண்ணு. ஓகே ரொம்ப ஹாப்பிடா. ரொம்ப ஹாப்பி. ஜாலியாரு. கெடுத்து விட்டுறாத. தயவு செஞ்சு UPS வாங்கி போட்டியா? இருக்கு ப்ரோ. வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் UPS தான் ப்ரோ வாங்குனேன். அடுத்து தான் ப்ரோ UPS வாங்கி போட்டுட்டு எதுக்கு எடுத்து போடாம நல்லபடியா இது 2 வருஷமா தாக்கு பிடிப்பா. ஒரு 2 வருஷமா தாக்கு பிடி. ஓகே 2 வருஷம் காசு சேர்த்து தங்கம் வாங்குறத தவிர வேற எதையும் வாங்க கூடாது. எதை வாங்கணும்? கண்டிப்பா ப்ரோ. தங்கம் வாங்குறத தவிர வேற எதையும் வாங்கி கூடாது. நாளைக்கு தங்கம் வாங்கணும்னா அவன் கம்யூனிட்டி போஸ்ட் போடணும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே சந்தோஷம். என்ன கைஸ் சந்தோஷமா? அவ்வளவுதான் ப்ரோ. இங்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தனுக்கு வாய்ப்பே ஒழிய வேற என்ன நடக்க போகுது? இன்னொருத்தருக்கு அழகு பார்த்துருவோம் நம்ம. இப்ப நான் சொல்லி அவன் டைட்டில் போட்டான். நன்றி ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ, மதன் ப்ரோ, ரோஹன் ப்ரோ, ஜோக்கர் ப்ரோ, உமா ப்ரோன்னு யாருக்கு? சிம்பிள் தான். வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா இருப்பான். வாய்ப்பு கிடைக்காதவன் வன்மத்துக்கு இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவன் இல்லையா அடிச்சு துரத்து, இன்னொருத்தனுக்கு போடு, இன்னொருத்தனுக்கு நல்லது செஞ்சு விடு, இன்னொருத்தன் வாழ்ந்துட்டு போட்டோம். அவ்வளவுதான் முடிச்சு. ஜாலியா பாருங்க. டோனி இருப்பான். அடுத்தது என்ன? ஷாரனுக்கு வீடு ஒன்று கட்டி விடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், கையோப்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் தான் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அவ்வளவு அடுத்து நம்ம என்ன நிக்க போறோமா? என்னைக்கு எதுலையுமே நிக்க மாட்டோம். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன கைஸ் ஜாலியா? அவ்வளவுதான். இதனாலதான் ஒரு பழைய கிளம்புச்சு. சரி இதை காட்டி விட்டு போயிடுமே ஜாலியா. நேத்து தான் வந்துச்சேன். சரி காட்டி விட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். காசு கொடு நான் தரேன். என்ஜாய். சாப்பிடே சந்தோஷமா இரு. ஏதாவது மிஷின் இருக்கா? போலாமா? shall we go for any missions? ப்ரோ குளிர்காலத்தில் கூட எரிதடி மாலா ஃபேனை போடு. அவ்வளோதான் ப்ரோ.
அவ்வளவுதான். என்ன ஷாருனே, உனக்கு ஹாப்பியா இருக்கா? ஆனா இல்ல நான் எனக்கு தோனிக்கு செம்ம போயிடுச்சுன்னு happy சூத்தாம்பட்ட எரியுதா? ஐயோ, தோனிக்கு எனக்கு போயிடுச்சு அது இல்ல. ஆ. ஏன்னா நான் போட்டிருக்கிற கேபினட்டே வந்து 20K-வா 20K-வா? எனக்கு மனசு உடைஞ்சிச்சு. லியான்லி தானே என்னுடைய கேபினெட். அட. லியான்லி டைனமிக் எக்ஸல் 011. பட்டா பையா, நீ 20,000 கேபினட் போட்டிருக்கியா? அது 20,000 கேபினட் போட்டிருக்கியா? என்ன சொன்னீங்க அங்க பாருங்க 4 மடங்கு. ஐயோ அடப்பா. சரி நான் அப்புறம் எந்த சொன்னா அப்புறம் நீங்களும். ஆனா நான் வந்து guys, நான் எதுல வாங்கின கைஸ், நான் வந்து இது கிடையாது. நீங்க அட்வான்ஸ்ட். நாங்கலாம் வந்து என்ன கேப்ஸா, அதனால உனக்கு என்ன எரிஞ்சு இன்னாரு குஞ்சு மணி எரிஞ்சிருக்குமே? போச்சா டோனிக்கு போச்சா? இப்ப வந்து டோனிக்கு போகுது. எப்பயோ வந்த எனக்கு வரலையே, குஞ்சு மணி எரியுதே. இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது இது பண்ணிருக்கேனா? M5 வேற வாங்கிட்டேன். ஹாப்பிண்ணா, ஹாப்பி ஹாப்பி. சரி, அண்ணா M5 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை டோனிக்கு தானே கால் பண்ணி சொன்னேன். வெரி குட் வெரி குட். சரி சரி கரெக்ட். ஆனா நீ ஏன் முன்னேறல? இப்போ நான் வந்து பிராக்டிகலா வரல. நாளைக்கு முன்னேறலன்னா கண்டிப்பா நீ எங்கள்கிட்ட தான் மறுபடியும் சண்டைக்கு வருவ. இல்ல இங்க இருந்து சப்பனா எதுவும் வேலையாக மாட்டேங்குது, அங்கிட்டு போயிட்டு ஒரு சப்பிடுவோன்னு சொல்லி எங்களை சப்பிட்டினா, அதனால இன்னைக்கே கணிச்சிடுறேன் நானே. ஏன் என்னைக்கோ கணிக்கிறது, இன்னைக்கே கணிச்சிடுறேன். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணி தரணும்னு சொன்னீங்கன்னா அதை நோக்கி நான் போவேன். வேற ஒண்ணும் இல்ல. அது வெளிப்படையா கேட்டினா பிரச்சனை கிடையாது, வெளிப்படையா கேட்காம முட்டினாதான் பிரச்சனையே. அதனால என்ன வேணும்னு சொல்லு, பண்ணிக்கலாம். என்ன இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. இந்த நாள் இந்த நொடி இங்க இருக்கேன், எனக்கு ஹாப்பி தானே. அவ்வளவுதான் கைஸ், தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும். நாளைக்கு இவெல்லாம் மாறுவான் மாறிட்டேன். என்ன கொடுத்தாரு 1000 ரூபாய் கொடுத்தாரா, நான் மாற மாட்டேன் கொடுத்தாரா மாறு அப்படின்னு நீங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு நீ வேற 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஜெயனி ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பண்ணி. இந்த நாள் இந்த நொடி ரொம்ப முக்கியம், அதை மறக்கா போட்டுக்காம. நாளைக்கு ஏதாவது இனிமேல் வர கைஸ் ஆனா அதுக்கு லாயர் கிட்ட பேசிட்டேன். அதாவது வீட் டெஸ்ட் வந்து இனிமேல் வந்து பாண்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டதை எதுனாலும் பண்ணுங்க கைஸ், அதையும் நான் போய் சொல்லுங்க. ஏன்னா நாளை பண்ண வரவெல்லாம் வந்து ஓகே நம்ம ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போயலாம் போட்டுவிட்றோம். அதனால வந்து இனிமேல் வந்து சிக்னேச்சர் தான் கைஸ் பேசும். இப்போ ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணுறோம், அப்போ ப்ரொஃபஷனலாகவே எல்லா இடத்துலையும் இருந்தது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து கையெழுத்து தான் இனிமேல் கையெழுத்து தான் பேசணும். எவனா அதுனா இன்னொரு கோர்ட்டில் ஓட்டு அம்மாவில் ஓட உள்ளாருன்னு போட்டுவிட்டு எனக்கு வாழ்க்கை வந்து கோர்ட்டுன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் இந்த மாதிரி பொட்டைங்கெல்லாம் 4 பேர் கோர்ட் இழுத்துட்டுன்னு வச்சவங்களேன், 2-3 வாய்தாக்கு வருவாங்க, 4 வாய்தாக்கு வருவாங்க, 5 வாய்தாக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை வெறுத்துரும். உம்மால என்னடா வாய்தாவா போட்டு கொள்றாங்க, எங்கிட்டா போறது அப்படின்னு. அதனால ஒரு 10-20 பேரை இழுத்து விட்டுட்டு போலான்னு. நீங்க என்ன நடக்கிறீங்க, எப்படி நான் போயிட்டு தான் இருக்கிறேன் பொம்மலாலா. அதனால இவங்க ஒரு 4-5 பேரை இழுத்து விட்டு போறதுல எந்த தவறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சினிமல் இப்போ சட்டம் தன் கடமை செய்யணும், போயிட வேண்டியதான் பெஸ்ட். கொடுக்குற ஜூனியர் ஒரு 5000 சேர்த்து கொடுத்து ஒரு போட்டு விடு, இந்த நாய் மேலனா போட்டுட்டு போ. அதனால அந்த முடிவு லாயர்கிட்ட பேசிட்டு அதுவும் சொல்லியிருக்காரு. எஸ், எதுனாலும் நீங்கள் வந்து லீகலாக போயிருங்க. சும்மா வந்து அவன் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட இது பேசுவான் அது பேசுவான் தேவையெல்லாம் பேசுவான், அது கொடுக்கல இது கொடுக்கலன்னுவான். கொடுத்ததுக்கு வந்து ஆதாரத்துக்கு வந்து அவன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அதை மட்டும் கொடுங்க. எவ்வளோ 10,000 கொடுத்துருக்கீங்களா, 1500 கொடுத்துருக்கீங்களா, 11,000 கொடுத்துருக்கீங்களா, அதை மட்டும் கொடுங்க. மற்றது அவன் பேசுறதுக்கு நம்ம பேசி டிஃபர்மேஷன் போட்டு விட்டுருவான். 1000 ரூபா வரலங்கிறானா, ஓகே அது எதனால வரலங்கிறான் அப்படின்னா ஓகே அதனால அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு எது பேசிகிட்டு இருக்க வேணாம், அது பண்ணிட்டு இருக்க வேணாம், அது கான்ட்ரவர்சி நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படின்னு போட்டு இனிமேல் சட்டம் நம்ம கடமை செய்யணும்னு போட வேண்டியது தான். நம்ம போயிட்டு தானே இருக்கிறோம். எங்கே இவங்களுக்குலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். போனால் போயிட்டு போட மாட்டேன்னு போக வேண்டியது தான். கண்மூடித்தனமாக 4 அடி அடிச்சுட்டு கிருன்னு